ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் மல்லிகைப்பூவையை 5 விதமாக ரொம்ப ஈஸியாக எப்படி கட்டிப்பழம் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு மெத்தட் எப்படி கட்டலாங்கிறத பார்க்கலாங்க. இது நார்மல் பூ கட்டுற மெத்தட் தான். 2 பூவையும் மேலே கீழே வச்சுட்டு நூலை கீழ் பக்கமாக சுற்றிட்டு இந்த மாதிரி முடிச்சு போடணும். இந்த முடிச்சு பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. கொஞ்சம் கிளியராக பார்த்தீங்கன்னா ஈஸி தான். இப்படி 4 விரலில் பிடிச்சிட்டு 2 விரலை மட்டும் நீட்டணும். அந்த இடையில கட்டை விரலை வச்சு கொஞ்சம் லூஸ் பண்ணி இப்படி பூவில் நூலை மாட்டி விட்டு இழுக்கணுங்க. ஒரு 4-5 பூவுக்கு நீங்கள் பார்த்து பார்த்து முடிச்சு போடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த நேக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு கட்டை வந்துடுங்க. கீழே ஒரு சுற்றி சுற்றிட்டு இப்படி 4 விரலை எடுத்து 2 விரலை மட்டும் நீட்டி முடிச்சு போடணும். ஒரு 4-5 பூ நீங்கள் கட்டும் போதே உங்களுக்கு ஈஸியாக கட்டை வந்துடுங்க. நார்மலாக பூ கட்டுற மெத்தட் இதுதான். முடிச்சு போடுறது மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டா போதும். நெருக்க கூட வேண்டியது இல்லைங்க. கொஞ்சம் பக்கமாக வச்சிங்கனாலே பூ நல்லா கொஞ்சம் கேப் இல்லாமல் தான் தெரியும். எப்பவுமே இந்த மாதிரி விரிஞ்ச பூவெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சே கட்டலாங்க, கேப் தெரியாது. இப்போ நான் உருட்டெல்லாம் இல்லைங்க, அப்படி தள்ளி தள்ளி தான் வச்சு கட்டியிருக்கேன். ஆனால் உங்களுக்கு லாஸ்ட்டாக பார்த்தா நல்லா நெருக்கமாக தான் தெரியுங்க, கேப் இல்லாமல் தான் தெரியும். ரொம்ப ஈஸியாக கட்டிடலாம். இது நார்மலாக பூ கட்டுற மெத்தடு. இப்போ இதே மாதிரியே நல்லா உருட்டி எப்படி கட்டலாங்கிறத செகண்ட் மெத்தடில் பார்க்கலாங்க. முடிச்செல்லாம் ஒரே மாதிரி தான். மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வச்சுட்டு கீழே ஒரு சுற்றி முடிச்சு போட்டுக்கணும். எப்பவுமே ஃபஸ்ட்டு பூவுக்கு 2 முடிச்சு போட்டுக்கணும். இப்போ அடுத்த பூ வைக்கும்போது நீங்கள் அப்படியே வச்சு முடிச்சு போடாமல் கீழே ஒரு சுற்றிட்டு இப்படி கட்டை வரல நல்லா இப்படி உருட்டி தள்ளி நெருக்கணும். கொஞ்சம் கிராஸாக வர மாதிரி நெருக்கிட்டு முடிச்சு போட்டுக்கணும். அப்போ உங்களுக்கு 4 பக்கமும் பூ இருக்கிற மாதிரி இருக்குங்க. நல்லா நெருக்கமாக வரும். விரிஞ்ச பூனா நீங்கள் அப்படியே கட்டலாங்க. கொஞ்சம் மொட்டாக இருக்கிற பூ, இல்லை ஜாதி பூ, இந்த முல்லைப்பூ, இந்த மாதிரி குச்சியாக இருக்கிற பூ இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி நீல பூவெல்லாம் நல்லா நெருக்கி கட்டினா தான் கேப் இல்லாமல் இருக்குங்க. அந்த மாதிரி பூ எல்லாமே இந்த மாதிரி உருட்டி கட்டணும். கீழே ஒரு சுற்றிட்டு இப்படி நல்லா உருட்டி கிராஸாக வச்சு முடிச்சு போட்டுக்கணும். முடிச்செல்லாம் ஒரே மாதிரியே தாங்க. நல்ல நெருக்கமாக வரும். கோர்த்த மாதிரி நல்லா ரவுண்டாகவும் வருங்க. ஃபஸ்ட்டு கட்டினதுக்கு இப்போ நல்லாவே இது கோர்த்த மாதிரி ரவுண்டாக வந்திருக்கு. தேர்டு மெத்தட் அதே தாங்க. ஆனால் என்னென்னா உருட்டி கட்டாமல் அப்படி திருப்பி கட்டுறோம். இது மதுரை மல்லி கட்டுன்னு சொல்லுவாங்க. திருப்பி கட்டுறதுங்க. நல்ல நெருக்கமாக வரும். அதே போல் நல்லா உருண்டையாகவும் வருங்க. 4 சைடு பூ இருக்கும். கோர்த்தா எப்படி இருக்குமோ, இல்லை ஒரு மாலை கட்டினா பூ எந்த மாதிரி நெருக்கமாக வருமோ அந்த மாதிரி நல்லா ரவுண்டாக நெருக்கமாக வரும். ஒவ்வொரு பூ முடிச்சு போட்டதுக்கப்புறமும் அந்த பூவை அப்படியே திருப்பிக்கணும். திருப்பி இப்படி இந்த சைடு வச்சு முடிச்சு போட்டுக்கணும். இப்போ அடுத்த பூவுக்கு அதே மாதிரி அப்படியே திருப்பிட்டு 2 பூ வச்சு முடிச்சு போட்டுக்கணும். முடிச்செல்லாம் ஒரே மாதிரி தாங்க. கட்டுற விதம் மட்டும்தான் மாறும். இப்போ இந்த 3 மெத்தட்லேயுமே ஒரே மாதிரி தாங்க பூ கட்டுற முடிச்சு போடுறோம். ஆனால் வைக்கிற விதம் மட்டும் மாற்றி வச்சுருக்கேன். ஆனால் 3மே பார்த்திங்கன்னா நல்லா நெருக்கமாக வருங்க. உங்களுக்கு எந்த பூ கட்டுறது ஈஸியாக இருக்கும் மெத்தடு, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். லாஸ்ட் பூக்கு எப்பவும் போல் 2 முடிச்சு போட்டுக்கணுங்க. இப்போ இந்த பூ எல்லாமே நீங்கள் இடையில வேணாலும் கட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா நீளமாக கட்டிட்டு கூட பாதி போடணுன்னா கட் பண்ணிக்கலாங்க. உதிர்ந்தெல்லாம் வராது. இது நார்மல் பூ கட்டுற மெத்தடு தாங்க. இப்போ 4வது டைப் எப்படி கட்டலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஏதாவது ஒரு அட்டையோ இல்லை ஒரு நோட்டோ எடுத்துக்கோங்க. இல்லை கட்டை மாதிரி கூட எடுத்துக்கலாங்க. காய்கறி வெட்டுற கட்டை இருக்கும் இல்லைங்களா, அதுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நூல் கையில் பிடிச்சிட்டு 2 சுற்றி எடுத்துக்கோங்க. இல்லை ரொம்ப ஸ்ட்ராங்காக வேணுன்னா 4 சுற்று கூட சுற்றிக்கலாங்க. இப்போ அந்த நூலையும் நூல்கண்ணில் இருக்கிற நூலை சேர்த்துன மாதிரி முடிச்சு போட்டுக்கணும். நல்ல கேப் இல்லாமல் லூஸ் விடாமல் நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுக்குங்க. இப்போ இந்த 2 நூலையும் சேர்த்துன மாதிரி இப்படி முடிச்சு போட்டுக்கலாங்க. உருகி வராமல் இருக்கும். அதாவது 2 நூல் பிரிஞ்சு போகாமல் இருக்கும். இப்போ இந்த நூல்கண்ணில் இருக்கிற நூலை இந்த நீளத்திலே ஒரு 2 மடங்கு அளந்துட்டு கட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ பூ கட்டுற நூல் இதுதாங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி அட்டையில் வச்சு கட்டும்போது ஃபஸ்ட் டைம் கட்டி பழகிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. 2 பூவை மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வச்சு பிடிச்சிட்டு அந்த 2 நூலுக்கு இடையில கொண்டுட்டு அந்த முடிச்சை ஒட்டி வச்சுக்கணும். இந்த மாதிரி குட்டி காம்பு இருக்கிற பூவாக இருந்தால் நல்லா நெருக்கமாகவே வச்சுக்கோங்க. இப்போ இந்த பெரிய நூலை எடுத்து அந்த 2 நூலுக்கு மேலே போட்டுட்டு கீழேருந்து இப்படி இழுக்கணும். அதுக்கடுத்தது இப்படி நல்லா டைட்டாக இழுத்து விட்டிங்கன்னா முடிச்சு விழுந்துருங்க. இது ரொம்ப ஈஸியான மெத்தடு இந்த பூ கட்டுறது. பூ கட்ட தெரியாதீங்க, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட்டி பழகுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த 2 நூலுக்கு மேலே நூலை போட்டுட்டு கீழேருந்து எடுத்து இழுக்கணும். பூ வைக்கிறது இந்த மாதிரி அட்டையில் வச்சு கட்டும்போது உங்களுக்கு ஈஸியாக வைக்கிறதுக்கு வருங்க.
இதே போல் தான் ஃபுல்லாக கட்டணும். ஆனால் இதில் என்ன ஒரு மைனஸ்னால் இடையில கட் பண்ண முடியாது. உங்களுக்கு எந்த அளவுக்கு நீளம் வேணுமோ அந்த அளவுக்கு பெரிய அட்டையாக எடுத்து கரெக்டாக ஃபஸ்ட்டே வந்து நூல் அளந்து கட்டிக்கிங்க. இப்போ லாஸ்ட் பூ வச்சு 2 முடிச்சு போட்டுட்டு கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ உங்களுக்கு கொண்டை சுற்றி கட்டுற மாதிரிலாம் வேணும் அப்படின்னா நூல் நிறையா விட்டு பேக் சைடு வந்து கட் பண்ணிக்கிங்க. இல்லை அப்படி தேவைப்படாது அப்படின்னா ஒட்டியே கட் பண்ணிக்கலாங்க நூலை. இந்த மெத்தடில் வந்து இடையில கட் பண்ண முடியாது, பூ உதிர்ந்துடும். எப்பவுமே இந்த மாதிரி கால்கட்டு மெத்தடு வந்து இடையில கட் பண்ண முடியாதுங்க. இப்போ இதே கால்கட்டு மெத்தடில் வந்து உங்களுக்கு இன்னொரு டைப் எப்படி கட்டலாங்கிறத சொல்கிறேன். இது வந்து பட்டையாக பூ வந்துச்சு இல்லையா, 2 சைடு பூ வச்சோம். இந்த தடவை வந்து ஒரு சைடாகவே 2 பூ வைக்கிறோம். 2 பூவையும் ஒட்டுக்காய் எடுத்துகிட்டு நேராக பார்த்த மாதிரி வைக்கணும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க மாடலு. எப்பவுமே வந்து பட்டையை கட்டி வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி 2 பூ எடுத்து மேலே பக்கம் பார்த்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு முடிச்சலாம் அதே மாதிரி தான் 2 நூலுக்கு மேலே போட்டு கீழே இருந்து எடுத்து இழுத்து விடணும். முதல் பூக்கு எப்பவும் போல் 2 முடிச்சு போட்டுக்கலாங்க. ஒவ்வொரு தடவை பூ வைக்கும்போது மேலே பார்த்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக தான் வைக்கணும். 2 பூ எடுத்து பிடிச்சிட்டு அப்படியே நூலுக்குள்ளே விட்டு ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து இப்படி வச்சுருங்க. நல்லா நெருக்கமாக வைங்க. அப்போ எப்படி பூ வரும்னா 2 வரியாக பூ வரும், நல்ல நெருக்கமாகவும் இருக்குங்க. கொண்டை சுற்றி வந்து வைக்கும்போது பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். முக்கியமாக பூ வந்து கம்மியாக தாங்க தேவைப்படும். இதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக 2 வரியாக பூ தெரியுங்க. எப்போவுமே பட்டையாக ஒரே மாதிரி கட்டுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக கால்கட்டு மெத்தட்லேயே கட்டலாங்க. அந்த பூ வைக்கிறது மட்டும் இந்த மாதிரி மேலே பார்த்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வைக்கணும். எப்போவுமே முடிச்செல்லாம் ஒரே மாதிரி தாங்க வரும். அந்த பூ வைக்கிற மெத்தடு மட்டும்தான் மாறும். உங்களுக்கு இதில் எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதிலே நீங்கள் சென்டரில் ரோஸ் வச்சு கட்டலாங்க, இல்லை வேறு ஏதாவது ஆர்டிஃபிஷியல் பூ கூட வச்சு கட்டலாம். அது மாதிரி இந்த பூ வந்து நீங்கள் இடையில கட் பண்ண முடியாது. எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளம் ஃபஸ்ட்டே கட்டிக்கணும். பூ கட்டும்போது எப்போவுமே அந்த ஷேப் தெரியாதுங்க. அந்த நூலை கட் பண்ணி எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டதுக்கப்புறமா தான் அந்த ஷேப்பு அந்த அழகாக தெரியும். உங்களுக்கு நூல் வந்து ரொம்ப அதிகமாக வேண்டாம்னா ஒட்டியே கட் பண்ணிக்கலாம். இப்படி நூலை கட் பண்ணிவிட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி திருப்பி விட்டீங்க அப்படின்னா கரெக்டாக ரவுண்டாக வந்துடும். இது வந்து நல்லா ஒரு கட்டி கொண்டை சுற்றி வைக்கிறதுக்கும் அழகாக இருக்குங்க. இதில் வந்து செண்டு மாதிரி வைக்கிறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிறைய பூ வச்சு கட்டி வைக்கிற மாதிரி இருக்குங்க. நல்லா கோர்த்த மாதிரியே வரும். ஆனால் இது கால்கட்டு மெத்தடு தான். ஆனால் கோர்த்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குங்க. இந்த 5 மெத்தடுமே ரொம்ப ஈஸியான மெத்தடு தாங்க பூ கட்டுறது. முடிச்சு ஒன்றே தான், வைக்கிற விதம் மட்டும்தான் வேறு வேறு மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு மெத்தடாவது ரொம்ப ஈஸியாக கட்ட வருங்க. உங்களுக்கு பூ கட்ட தெரியாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்க கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் வெவ்வேறு மெத்தடில் நான் கட்டியிருக்கேன். நல்லா நெருக்கமாகவும் வருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.